கதவு திறக்கிற சத்தம் கேட்டோடனே ஆடுங்கள்லாம் கத்திக்கிட்டு இருந்தது. இந்த பறவைகள் வேறு நமக்கு தான் ஏதோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாந்து போச்சுங்க. சரி, பக்கத்தில் ஒரு வயலில் போய் ஆட்டுக்கு தலையெல்லாம் வெட்டி போட்டுட்டு, இந்த தலையெல்லாம் வந்து கணுவாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வெட்டி இந்த ஆட்டுக்கு வந்து கட்டி போடலான்னு சொல்லி சின்ன சின்னதாக வெட்டணும். இதை பார்த்தோன்னே ஆடெல்லாம் கத்திக்கிட்டு இருந்ததுங்க. சரி, ஆட்டுக்கு முதல்ல வந்து தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு, சரி இந்த பறவைகளுக்கெல்லாம் கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சுட்டு, இந்த கூண்டில் குஞ்சு பொரிச்சிருந்ததுங்க. மீதமுள்ள முட்டையெல்லாம் வந்து கோழிகளுக்கே வந்து உடச்சி ஊற்றிட்டு, சரி இந்த மிச்சமான ஆடுலாம் சாப்பிட்டு மிச்சமான இருந்த தலையெல்லாம் கோழிக்கு அப்படி போடுறது. சரி, கொஞ்ச நேரம் வந்து அந்த பறவைகளோடையே வந்து அப்படி ட்ராவல் பண்ணுறது, டைம் பாஸ் பண்ணுறது, என்னென்ன சேட்டை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு வாத்து குதிச்சு ரெக்கையை விரித்து அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு, சரி கோழிங்கெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே அடைய ஆரம்பிச்சிருச்சு. லேசாக இருட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீடு கிளம்பிட்டோம்.